அண்மை செய்தி. சென்னையில் போதைப்பொருள் பயன்படுத்தியதாகவும் விற்பனை செய்ததாகவும் நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? போதைப் பொருள் விற்பனையாளர்களுடன் தொடர்பு இருந்ததாகவும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்ததாகவும் பிரபல நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக் உட்பட 7 நபர்கள் போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டு 2 நாட்களாக விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நிலையில தற்போது அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக ஜே நகர் காவல் நிலையத்திலிருந்து காவல்துறையினர் வாகனத்தின் மூலமாக அழைத்து செல்கிறார்கள். குறிப்பாக கடந்த நவம்பர் 3ஆம் தேதி அன்று சென்னை ஜே நகர் பாரிசாலை பகுதியில் போதைப் பொருள் விற்பனை செய்து வந்த கார்த்திகன் என்ற கல்லூரி மாணவரை ஜே நகர் காவல்துறையினர் கைது செய்தார்கள். அவரிடமிருந்து 17 LSD சாம்புகள், போதைப் பொருள், 3 கிராம் ஓஜி கஞ்சா உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்தார்கள். அவருடன் நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில ரெடிட் ஆன்லைன் ஆப் மூலமாக போதைப் பொருளை வாங்கி பயன்படுத்தி வந்ததோடு அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ச்சியாக கல்லூரி மாணவர்கள் உட்பட 10 நபர்களை போலீசார் கைது செய்து 94 LSD சாம்புகள், 42 MDMA போதை மாத்திரை, 700 கிராம் ஓஜி கஞ்சா, 5 செல்போன் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தார்கள். தற்போது இதில் 3 நபர்களை காவல்துறையினர் காவலில் எடுத்து 3 நாட்களாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவருடன் நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் கார்த்தியின் செல்போன் நம்பரை ஆய்வு செய்த போதுதான் நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக் மற்றும் அவரது நண்பர்கள் தொடர்ச்சியாக கார்த்திகனோடு தொடர்பில் இருந்ததும் தெரிய வந்தது. நேற்று காலை நடிகர் மன்சூர் அலிகான் மகன் அலிகான் துக்ளக் மற்றும் அவரது நண்பர்கள் உள்ளிட்ட 7 நபர்களை அண்ணா நகர் துணை ஆணையர் தலைமையிலான தனிப்படை போலீசார் கைது செய்து ஜே நகர் காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டார்கள். மேலும் அவர்களை மருத்துவ பரிசோதனையை உட்படுத்தியதில் அவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்தியது விசாரணையில் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் 7 நபர்கள் மீதும் போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்து கைது செய்திருந்த நிலையில தற்போது அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து செல்கிறார்கள். குறிப்பாக அலிகான் துக்ளக் கார்த்திகனிடமிருந்து ஓஜி கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை வாங்கி பயன்படுத்தியதும், மேலும் துக்ளக் அலிகான் அவரது நண்பர்களுடன் இணைந்து பிற நண்பர்களுக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்துதான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அலிகான் துக்ளக் அவரது நண்பராக இருக்கக்கூடிய புதுப்பேட்டை பகுதியை சேர்ந்த சையது சாகி, புதுப்பேட்டை பகுதியை சேர்ந்த முகமது ரியாஸ் அலி, பாசில் அகமது, குமரன், முகேஷ், சந்தோஷ் உள்ளிட்ட 7 நபர்களை போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழே ஜே நகர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். 2019ஆம் ஆண்டு நடிகர் மன்சூர் அலிகான் இயக்கத்தில் வெளியான கடமான் பாறை படத்தில் நாயகனாக அவரது மகன் அலிகான் துக்ளக் நடித்திருப்பதும், துணை இயக்குநராக பணியாற்றி வந்திருப்பதும், தற்போது கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருவதும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டு தற்போது 7 நபர்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார்கள். மேஜிக் காளான், மெத்தமட்டமின் போன்ற போதைப் பொருட்களையும் இவர்கள் பயன்படுத்தி வந்ததும் விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாகவும், அது தொடர்பாக இவர்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களை விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.